அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 33 33வது நாளாக இருக்குது. இன்றைய தினத்தில் பாயிண்ட்ஸுகளின் அடிப்படையில் சேலஞ்ச் இல்லை, ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒரு சேலஞ்ச். ஆமாங்க, உங்கள் வீட்டில் இருக்க குழம்புல நீங்கள் தண்ணீர் கலப்பீங்களா? கலக்கலைன்னு சொன்னால் தண்ணீர் கலக்குங்க. இல்லை தண்ணி கலந்து தான் வைக்கிறோம் அப்படி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலக்கணும். புரியல தானே? ஆமாங்க, நம்ம காசு பணம் இருந்தால் தான் தர்மங்கள் பண்ண முடியும்னு கிடையாதுங்க. நல்ல உள்ளங்கள் இருந்தால் போதும் நம் தர்மங்கள் தானங்கள் பண்ணலாம். அது அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, யா அபூதர், உனக்கு செல்வங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் உன்னுடைய வீட்டில் வைக்கும் குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டு உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்பதாக கூறினார்கள். ஆக இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது ஒரு விஷயம், நமக்கு நல்லா கறி வாங்கி நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ரெண்டாவது விஷயம், நம்மகிட்ட காசு பணங்கள் அதிகமாக இருக்கணும்னு கிடையாது. நல்ல ஒரு உள்ளங்கள் இருந்தால் போதும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் வந்தால் போதும், அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி விடுவான். அதிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்கு பிறகு நாம் கொடுக்காமல் நாமளே அதை தக்க வச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து தக்க வச்சுப்பான். அவனுடைய வர்க்கத்தோட ரிஸ்குடைய கதவை திறந்து விட மாட்டான். ஆக இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய குழம்புல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அண்டை வீட்டார்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அண்டை வீட்டார்களை நல்லா தான் ஆசிரியத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மஹல்லாலேயே எத்தனையோ பேர் பள்ளிகளுக்கு வெளியில் அல்லது பெரிய பொது மக்கள் செல்லக்கூடிய இடங்களில் பஸ் ஸ்டாண்டுகளில் நிறைய இடத்துல நாம் பார்க்குறோம், நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க. அந்த மக்களுக்கு தேடி போய் கொடுங்க. நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு தர்மம் தானங்களாக இருக்கும். இன்றைக்கி வாழ்க்கையில் நம்மளை அறிஞ்சும் அறியாமல் பெரிய பாவங்கள் பண்ணுறோம். அல்லாஹை சமாதானப்படுத்துறதுக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக இந்த தான தர்மங்களை ஆக்கியிருக்கிறான். நமக்கு இன்னும் லேசாக ஒரு கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த சாப்பாட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறோம். நன்றாக யோசித்துக்கொள், தண்ணி கலக்குதல் என்பது நாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய சாப்பாடில் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுத்துடாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அந்த குழம்புல தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அதே சாப்பாடு சாப்பிடணும், அவங்களும் அதே சாப்பிடணும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு நிகராக அதே மாதிரி அவங்களுக்கும் தான தர்மங்கள் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சேலஞ்சை நீங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் செஞ்சுட்டு எஸ் என்பதாக சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.